சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான். அதை வாழ்க்கையோட தத்துவமாக வாழ்ந்துட்டுருக்காரு நம்ம லெஜண்ட் சரவணன் அவர்கள். இங்கே எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பேசும்போது அவரை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு அதையே தான் நான் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். கணேஷ்லேருந்து எல்லாருமே வந்து அவரை பற்றி அவ்வளோ பிரமாதமாக ப்ரைஸ் பண்ணி பேசினாங்க. ஸோ எனக்கு அவர்கிட்ட பிடித்தது அவர் என்ன நினைக்கிறாரோ நம்ம நினைக்கிறத நம்ம தைரியமாக துணிஞ்சு செய்யணும். யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாது. ஸோ அதை அவர் செஞ்சிட்ருக்காரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் 50 வயசு தாண்டி அவர் நடிக்க வந்திருக்காரு அப்படின்னாங்க. ஆனால் 50 வயசில் 25-30 வயசுக்கு உண்டான உடம்பு வந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அதை இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது பெரிய சமாச்சாரம். ஸோ இந்த டைட்டில் லெஜண்டுக்கு அப்புறம் லீடர் அப்படிங்கிறது ரொம்ப பிரமாதமான ஒரு நல்ல டைட்டில். டைரக்டர் துரை செந்தில்குமார் இந்த டைட்டிலே ஒரு சென்டிமெண்ட்டாக அவருக்கு வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு மரியாதையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். சாந்தனு பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவாப்புல, துரை செந்தில்குமார் அவர் படங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது சாதாரணமாக சொல்லிட்டு இருந்தாப்புல. ஸோ அவருக்கு இது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சமாச்சாரம். என்னென்னா அவர் எப்போவுமே நல்ல டெக்னீஷியனை வச்சு பிரமாதமாக எல்லாத்தையும் வச்சு படம் பண்ணுவார். இப்போ இவருடைய இதுக்கு தகுந்த மாதிரி இந்த படத்தை வந்து சேலஞ்சு பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இதாக தான் இருக்கும் அவருக்கு. ஆனால் கண்டிப்பாக அவர் செய்வார். ஏன்னா டெக்னீஷியன்ஸு பூரா ஜிப்ரான் வந்து எல்லாருமே டெக்னீஷியன்ஸு பூராமே வந்து திறமையான ஆட்களாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவருடைய நல்ல மனதுக்கும் உங்களுடைய திறமைகளுக்கும் இந்த லீடர் கண்டிப்பாக பெரிய வெற்றி அடையும். ஏன்னா நான் வந்ததுலேருந்து பார்த்துருக்கேன், இந்த ட்ரெய்லர் போடும்போதெல்லாம் அவ்வளோ ஆர்வமாக உற்சாகமாக அவ்வளோ தூரம் பிரமாதமாக கைதிட்டுருக்காங்க. ஸோ அதனால் எனக்கே எப்படா படம் பார்ப்போம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சின்ன டெம்டேஷன் வந்துருச்சு. படம் 3ஆம் தேதி போடுறதுக்குள்ளே ஏதாவது போட்டாங்கன்னா அவசியம் பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சின்ன இது வந்து அந்த அளவுக்கு படத்தை வந்து அந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போதே வந்து ஒரு செலவு பண்ணது மட்டுமே இல்லாமல் அதில் வந்து ஒரு சென்டிமெண்ட் என்ன வேணுமோ சினிமாவுக்கு எல்லாமே அதில் இருக்கும்போது துரை செந்தில்குமார் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவரெல்லாம் சொன்னாங்கல்ல சினிமாக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இவர் வர்றது வந்து சினிமாவில் வந்து மேலும் மேலே வந்துக்கிட்டே இருந்தாருன்னா எத்தனையோ குடும்பங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும், எத்தனையோ பேருக்கு உதவியாக இருக்கும். அதனால் இவர் சம்பாதிக்கிறதுக்காக வரல சினிமாவில், அவர் நினச்சதை நம்ம சாதிக்கணும் அப்படின்னு வந்திருக்காரு. அதே நேரத்தில் இது ஒரு சினிமாவுக்கு ஒரு சர்வீஸாக தான் அவர் வந்து எல்லாமே பண்ண போகிறாரு. அதனால் அவர் நீண்ட காலம் நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்து சினிமாவுக்கு எல்லா சேவையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆல் டெக்னீஷியன்ஸ் இவருக்கு பக்கபலமாக, டைரக்டருக்கு பக்கபலமாக இருந்தவங்க, இவருக்கு பக்கபலமாக இருந்த எல்லா டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் என்னோட டீமுக்கு நான் சொல்லிக்கிறேன், தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். வெஸ்லி, பாலா, ஆண்ட்ரியா, சந்துரு எல்லாருக்கும். பிகாஸ் ஏன்னா லாஸ்ட் கப்புள் ஆஃப் டேஸ் வந்து அவங்க யாருமே ஒழுங்காக தூங்கலை. ஏன்னா டெக்னிக்கலி ஃபுல் லென்த் லைவ் பர்ஃபார்மன்ஸ் நாங்கள் பண்ணுறோம். 2 படம் ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு, பைக்கர் ஃபில்மும் லீடரும். ஸோ அதனால் என்னோட டீமுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னோட மியூசிஷியன்ஸ்க்கும் அண்ட் சிங்கர்ஸ்க்கு எங்களுக்கு ரிஹர்சல் பண்ண ரொம்ப ஷார்ட் டைம் தான் கிடச்சிது. அண்ட் பாடும்போதெல்லாம் டென்ஷனாகவே இருந்துச்சு. ஸோ தே டிட் அ கிரேட் ஜாப். அப்போ நெக்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்கிறதெல்லாம் முடிச்சிடுறேன். விவேக சார் அண்ட் மோகன். அதாவது நாங்கள் லிரிக் எழுதிட்டு இருக்கும்போது எங்கேயாவது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு சுச்சுவேஷன் மாட்டிக்கிட்டோம், இந்த இடத்துக்கு போனால் நம்ம மாட்டிக்கிட்டோன்னு தெரியும் பொழுது நான் ஃபோன் பண்ணுறேன் 2 பேர் சார். ஏன்னா தேங்க்ஸ், அந்த இடத்துல வந்து கரெக்டாக ஒரு சிக்கலாக இருக்கும், அதை அழகாக எடுத்து கொடுத்து பண்ணுற ஒரு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் எனக்கு எப்போவுமே இருக்குது. உங்கள்கிட்ட வந்துட்டு அப்பாடா சாங் சேஃப் அப்படின்னு. தேங்க்ஸ் என்னோட டீமுக்கு அண்ட் சிங்கர்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங், திங்க் மியூசிக் சந்தோஷப்படுறேன். ஓகே, ஏன்னா
வாகேஸ்வராலேருந்து ஐ பீன் ட்ராவலிங் அண்ட் எனக்கு இது ஆக்சுவலி அவருக்கு தெரியுமான்னு தெரியல, சோலோவாக நான் ஃபர்ஸ்ட் டைம் பாடி ரிலீஸ் ஆகுறது, அதுவும் திங்க் மியூசிக்லேயே இருக்குது. அண்ட் நாங்கள் திங்க் டிவைன் கொரோனா டைமில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஓடி ஓடி விற்கலந்த சாங் இன்னைக்கு கோயிலெல்லாம் ப்ளே ஆகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பட் இது அப்படியே அமைஞ்சது டேரக்டர்னால தான். இப்போ என்னோடய வாய்ஸ்லேயும் நான் ஃபர்ஸ்ட் பண்ணுறேன். ஐ ஹோப் எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ட் இன்னொன்று டெக்னிக்கல்லி நான் ஐ ஷுட் தேங்க் மை சினிமோட்டோகிராஃபர், எடிட்டர் சார், துரை சார் அண்ட் எல்லாரையுமே. ஏன்னா டெக்னிக்கலி இது வந்து ரொம்ப சவுண்டான ஒரு ஃபில்ம், ஃபாரினில் இருக்கும். அண்ட் ஒரு ஃபைட் வந்து வந்தே பாரத் ட்ரெயினில் சொல்லாமான்னு தெரியல, பட் ஓகே ஆமாம் வந்துடுச்சு. ஸோ ட்ரெயினில் இருக்கும், அதெல்லாம் சான்ஸே இல்லை. லெஜண்ட் சார் வந்து பின்னி படம் எடுத்துருப்பாரு. அண்ட் அகெயின் ஸ்டண்ட் மாஸ்டர் சார் அந்த சின்ன இடத்துக்குள்ள நான் பார்த்துட்டு, ஏங்க இதுக்குன்னு ட்ரெயினுக்கு நம்ம ஒரு தீம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு தீம் பண்ணோம். அண்ட் படத்தில் அந்த மாதிரி நிறையா தீம்ஸ் இருக்குது. அண்ட் எடிட்டர் ஐ ஷுட் தேங்க் யூ ஸ்பெஷலி. ஏன்னா எல்லாருமே வந்து மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பீட் சிங் பண்ணலைன்னா நாங்கள் மாட்டிப்பேன். அதை உங்களோட ஒர்க் வெளியில் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஐ ஷுட் தேங்க்யூ. அண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுறது படத்தில் ரீரெக்கார்டிங் எடுத்து திரும்ப கட் பண்ணி கரெக்டாக அந்த சிங் பண்ணது எல்லாமே அது அட்லீஸ்ட் எனக்கு தெரியும், எனக்கு தான் அந்த க்ரெடிட் வரும்னு. தேங்க்யூ. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் ஆக்டர்ஸுமே அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் நவ் ஐ கம் டு மை டேரக்டர். ஏன்னா நான் இதில் ஃபர்ஸ்ட் லுக்கோட லான்ச்லேயே சொல்லியிருந்தேன், ஒரு டேரக்டரோட எல்லா ஃபில்முமே நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா அது எங்கள் டேரக்டர் தான். பிகாஸ் ஹீரோஸ் வந்து சூப்பர் ஹீரோ ஆகிறதும் சூப்பர் ஸ்டார் ஆகிறதும் ஒரு டேரக்டர்னால தான். அண்ட் அந்த மாதிரி சுரேஷ் கிருஷ்ணா சார், கேஎஸ் ரவிக்குமார் சார், அந்த மாதிரி நிறையா லெஜெண்டரி டேரக்டர்ஸ் இருக்காங்க. அதாவது ஒரு கமர்ஷியல் பேக்கிங்கில் ஃபேமிலியை உள்ளே கொண்டு வந்து ஹீரோஸ்க்கு விசில் வாங்கி கொடுக்குற டேரக்டர்ஸ், அது வந்து அது வெளியில் தெரியாத ஒரு ஆர்ட். அண்ட் அந்த மாதிரி ஒரு டைரக்டர் துரை சார். அண்ட் கண்டிப்பாக ஹீ வில் கோ, இன்னும் நிறையா இடத்துக்கு போவார். ஏன்னா அவரோட தாட் ப்ராசஸ், ஒர்க்கிங் ஸ்டைல், சின்ன மைன்யூட் இன்னும் படத்தில் இருக்க ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சவுண்ட்ஸு எல்லாமே. அண்ட் வேலை வாங்குகிற சில பேருக்கு அடுத்தவங்களோட ஈகோ ஹர்ட் ஆகாமல் வேலை வாங்கணும், ஏதாவது ஒரு பாயிண்டில் ட்ரிகர் ஆகிடும். அது அவருக்கு அந்த ஆர்ட் அவருக்கு பயங்கரமாக தெரியும். ஸோ எப்படியோ வாங்கிடுவார். ஸோ அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட். அண்ட் லெஜண்ட் சார், உங்களோட மியூசிக் டேஸ்ட் எல்லோரும் எல்லாரை பற்றியும் பேசினாங்க. மியூசிக் டேஸ்ட் எனக்கு ஆட் டைம்லேருந்தே தெரியும். ஸோ நீங்கள் ஒரு மெலடி லவர்னு தெரியும். பட் எனக்கு இந்த படத்தில் இன்னும் 3 மெலடி சாங்ஸ் அமைஞ்சது. அது அண்ட் இதுலேயே ஆக்சுவலி என்னோடய சிங்கராகவும் ஃபுல் ஃப்ளெஜ் தனி சாங் லான்ச்சும் அமைஞ்சது. எனக்கு ஐம் ஹாப்பி. அண்ட் எனக்கு மெயின் வந்து உங்களோட கான்ஃபிடென்ஸ் சார். அண்ட் எப்போவுமே சொல்லுவாங்க, ஒரு தொழிலை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உள்ளே போகும்போது அதில் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்னு. அண்ட் அதை ஐம் ஜஸ்ட் சீயிங் உங்களோட அது என்னோடய சாங்கில் டேரக்டர் சொன்னார் ஒரு பிஜிஎம் மாற்றலாம் அப்படின்னது. அது மாற்றினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அது எவ்வளோ அந்த சாங்க்கு எவ்வளோ ஹெல்ப் ஆச்சு அப்படிங்கிறது. அண்ட் தேங்க்ஸ் லாட். அண்ட் இன்னொரு லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அவர் அந்த கேள்வி கேட்டார் அப்படின்னு சொன்னார். பட் தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய ஒரு ஹீரோ வந்தாச்சு. ஸோ கண்டிப்பாக நான் படம் பார்த்துட்டு டைரக்டர் கால் பண்ணிட்டு, ஏங்க இந்த படம்க்கு அப்புறம் நீங்கள் ஒரு இடத்துக்கு போவீங்க, ஐ திங்க் லெஜண்ட் சாரும் வேறு லெவல் அண்ட் லாங்குவேஜஸோட லாங்குவேஜஸ்லாம் சேர்த்து மல்டிலிங்குவலாக ரீச் ஆவார் அப்படின்னு சொன்னேன். பட் அது கண்டிப்பாக நடக்கும் நம்புகிறேன். அண்ட் கண்டிப்பாக நான் ஓகே, நீங்கள் எல்லாருமே சொல்கிறாங்க சக்ஸஸ் மீட்டில் பார்க்கலான்னு. கண்டிப்பாக அப்படி ஒன்று இருக்கும்னு நான் நம்புகிறேன். படம் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் முடிக்கணும் சாரும் சொல்லிட்டாங்க. லீடர் என்னோட 6வது படம். முதல்ல என்னோட டீமுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். சாரி கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். என்னோட டீமுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். என்னோட டைரக்ஷன் டீம் ஜிவி குமார் சார், பக்ருதீன், விஜய், உலகநாதன், பாஸ்கர், வினோத், பாலாஜி சார்,
ராஜன் சார், கோபி, தோஸ்த், இவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி. ஏன்னா த்ரூ அவுட் இந்த 2 years அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு தான் இந்த இடத்துல கொண்டாந்து நிறுத்தியிருக்கு. அது கூட எனக்கு டைலாக் ஹெல்ப் பண்ண அருண், ஆக்டிங் கோச்சாக இருந்த ராஜேஷ், இவங்க எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். என்னோட டீம் சப்போர்ட் இல்லாமல் நான் இதை பண்ணியிருக்க முடியாது. எல்லாருக்கும் அவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். முதல்ல ஜிப்ரான் சார். ஜிப்ரான் சாரை நானும் சாரும் இந்த ப்ராஜெக்ட் டிசைட் ஆனோடனே ஃபஸ்ட்டு பிக் பண்ணது ஜிப்ரான் சார் தான். 2 பேருமே ஒரே டைமில் 2 பேர் மைண்ட்லேருந்து வந்த ஒரு நேம் தான் ஜிப்ரான் சார். ஜிப்ரான் சாரோட இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து அவர் நான் ஃபோன் பண்ணுவேன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவரே கூப்பிடுவார். நான் அப்போ தான் ஃபோன் பண்ணுன்னு நினச்சிட்டு இருப்பேன். சம்டைம்ஸ் வந்து நான் நினைக்கும் போது அவர் கூப்பிடுவார். இப்படியாக எங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு டிவைன் இது மாதிரி தான் அது போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் நான் ஷூட் பண்ணும் போது ஒரு முருகர் பாட்டு வேணுன்ற மாதிரி வினோத் என்னோட ஏடி கிட்ட நான் சொல்லிவிட்டு இந்த முத்தை திரு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் டிசைட் பண்ணிட்டோம். எனக்கு அது தோணுச்சு. ஸோ ஆனால் அந்த பாட்டு ஆனால் நான் பவர்ஃபுல்லாக வேணும்ப்பா எனக்கு, ஏன்னா பழைய சாங் தான் என் மைண்டில் இருந்துச்சு. அப்போ அதை தேடி பார்த்துட்டு அவன் ஒரு வீடியோ எடுத்து காட்டினா எனக்கு சவுண்டிங்காக சூப்பராக இருக்குது, இதுதான் கரெக்ட், நான் இதுதான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். பார்த்தா அது ஜிப்ரான் சார் வந்து அவரோட இதுக்காக போட்டிருந்தாரு. அது ஸ்பிரிச்சுவல் இதுன்னு சொல்லி அவர் திங்குக்காக ஒன்று பண்ணியிருந்தார். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் அவரோட இருந்தது. த்ரூ அவுட் த ஃபிலிம் அவரோட ஒர்க்கு வந்து பயங்கர எலிவேட் பண்ணியிருக்கு இந்த படத்தை. தேங்க்யூ ஸோ மச் சார். இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸும் பயங்கரம் உங்களோடது. தேங்க்யூ ஸோ மச். கேமராமேன் வெங்கடேஷ் அண்டு ஆர்ட் டைரக்டர் துரைராஜ் 2 பேரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு வந்து நான் தேங்க் பண்ண முடியாது. பட் அவங்களோட 200% இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. வெங்கடேஷும் சரி துரையும் சரி. நல்ல நண்பர்கள் அமையிறது வரம், அவங்க கூட வேலை செய்கிறது வந்து ஒரு பாக்கியம்னு சொல்லலாம். அந்த மாதிரி அவங்க 2 பேரும் எனக்கு கருத்து கேட்டால் நம்மளை கண்கலங்க வைக்கிற அளவுக்கு அடிமட்டத்துக்கு இறங்கி கருத்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி நண்பர்கள் கிடைக்கிறது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா கருத்து கேட்கும் போது கரெக்டாக ஒரு கருத்து. துரை இன்னும் ஒரு படி மேலே போய் வடிவேல் ஸ்டைலில் ரணகலமாக பேசி என்ன அளவைப்பார். அந்த லெவலுக்கு அவரோட கருத்து இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்கள் 2 பேருக்கும். எடிட்டர் பிரதீப், ஃபைட் மாஸ்டர் மகேஷ் மேத்யூ 2 பேருக்கு என்னோட நன்றி. அவங்க 2 பேரும் ஒரு டைரக்டரோட விஷனை புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுற டெக்னீஷியனில் நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணதில் அவங்க 2 பேரோட அசோசியேட் பண்ணது எனக்கு அவ்வளோ பெரிய இதாக இருந்தது. பிரதீப் வந்து ஒரு டைரக்டர் என்ன நினைக்கிறாரு, அந்த படத்துக்குள்ளே அவர் என்ன பண்ணுன்றத அலோவ் பண்ணி அங்கிருந்து அவரோட விஷனை உள்ளே எடுத்துகிட்டு வருவார். அந்த 2 படமாக எனக்கு அது பண்ணி கொடுக்குற பிரதீப்க்கு வந்து ரொம்ப நன்றி. கூடவே பாலாவுக்கு ஒரு தேங்க்ஸு. த்ரூ அவுட் த ஃபில்ம் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கான். ஒரு நல்ல டெக்னீஷியனாக வர்றதுக்கான எல்லா கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு எடிட்டராக வரக்கூடிய இது இருக்கிற ஒரு தம்பி பாலா. மகேஷ் மாஸ்டர் கருடன்லேருந்து என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஃபைட்டுக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். அந்த ஸ்கிரிப்டை அவர் ஃபோன்லேயே எக்ஸிக்யூட் பண்ணி எனக்கு ஷூட் பண்ணியும் காட்டுவார். அதுதான் வந்து அவர் டீமோடு அவர் அதை அச்சீவ் பண்ணுறது தான் ஃபைட்டை வந்து பெட்டராக டெலிவர் பண்ணுறதுக்கான ஒரு இதுவாக அமைஞ்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். மாஸ்டர் கிளம்பிட்டார்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் இருக்காரா? தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். நெக்ஸ்ட் ஆர்டிஸ்ட் என்னோட டீம், என்னோட ஸ்டார்ஸ். ஷியாம் சார் கிளம்பிட்டாரு. தேங்க்யூ ஸோ மச் ஷியாம் சார். அவர் இந்த படத்துக்கு அவரோட ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு, அந்த கேரக்டரை எலிவேட் பண்ணியிருக்கு. சந்தோஷ் சார் அண்ட் பாயல், இவங்க 2 பேரை பற்றி நான் சொல்லணும்னா ஒரு டைரக்டர் மேலே எவ்வளோ பிலீஃப் வைக்கணும், எந்த அளவுக்கு வைக்கணும் அப்படின்றது வந்து அவங்க 2 பேரும் உதாரணம். ஏன்னா நான் கதையாக அவங்களுக்கு வந்து பெருசாக ஒன்றும் சொல்லிடல, ஆனால் அவங்க என்னை பிலீவ் பண்ணாங்க. அதுக்கு நான் வந்து டெலிவர் பண்ணுன்ற எனக்கு ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணாங்க. அந்த வகையில் அவங்க 2 பேரோட இது வந்து எனக்கு ரொம்ப இந்த படத்தோட நான் பெட்டராக டெலிவர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் பாயல். விஷிங் யூ த பெஸ்ட் த மூவி. தேங்க்யூ ஸோ மச். ஆண்ட்ரியா மேம் இன்னைக்கு வரல, அவங்களுக்கும் என்னோட நன்றி. விடிவி சார் எல்லாரும் கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் என்னோட நன்றி. விவேகா சார் அண்டு மோகன்ராஜ் 2 பேருக்கு என்னோட நன்றி. விவேகா சாரோட நான் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அவன் அமைஞ்சது 2 பாட்டு. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லிரிக்ஸ் பிரதர். கபிலன் சார் வர முடியல இன்னைக்கு. ஒரு 2 பாட்டை கபிலன் சார் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னோட நன்றிகள். அடுத்ததாக பதட்டத்தில் யாருன்றது மிஸ் ஆயிடுது.
ஓவராலாக இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், முக்கியமாக அசிஸ்டன்ட் கேமராமேன், ஆப்ரேட்டிவ் கேமராமேனாக ஒர்க் பண்ண வினோத், ஆசிஃப், அப்புறம் ஆர்ட் டைரக்டர் டீமு, எடிட்டிங் டீமு, இவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்த லைட் ஆஃபீஸர்லேருந்து ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். கடைசியாக இயல் தேங்க்யூ ஸோ மச். இயல் வந்து ஒரு பாண்ட் டேலண்ட்டு. நான் வந்து இவ்வளோ லைவாக இயலை வந்து ஆடிஷன் பண்ணும் போது நான் முடிவு பண்ணேன், இந்த படத்தினுடைய சக்ஸஸ் வந்து இந்த கேரக்டரை கண்டுபிடிக்கிறதுல தான் இருக்குன்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். இயலோட ஆடிஷன் பார்த்துட்டு நான் முடிவு பண்ணேன், இந்த பொண்ணு தான் நம்ம படத்தில் இந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு. இயல் வந்து அவ்வளோ எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டு, பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். எல்லாருக்கும் நன்றி. நான் தனியாக மென்ஷன் பண்ண முடியல. அர்ஜுன் பிரதர், உங்கள் கோஆப்ரேஷனுக்கு ரொம்ப நன்றி. ஒரு நாளுக்காக ஃபாரின்லாம் கூப்பிட்டு வந்து அனுப்புனீங்க. தேங்க்யூ ஸோ மச். கடைசியாக லெஜண்ட் சார், நான் யாரையும் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணியிருந்தா சாரி. திங்க் மியூசிக் சந்தோஷ் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லணும்னா, ஊட்டியில் வந்து ஒரு நாள் ஷூட்டிங்கு, ஒரு லொக்கேஷன் பார்த்துருந்தோம். அந்த லொக்கேஷன் வந்து ஃபைனல் ஆகிடுச்சு, ஆனால் லாஸ்ட் மினிட்ல கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷனாக வச்சுருந்த ஒரு லொக்கேஷனை ஃபிக்ஸ் பண்ணுறோம். நைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறோம். காலையில் நாங்கள் இறங்கி ஊட்டியிலேருந்து குன்னூர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி உள்ளே போகணும். ஸோ ஊட்டி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். காலைல 5 மணிக்கு பனி, இருட்டு, லொக்கேஷனை தேடுறோம். எனக்கும் வழி தெரியல, மாறி மாறி போய்கிட்டே இருக்கோம். ஒரு பாயிண்ட்ல தூரத்தில் மங்களாக ஒன்று தெரிஞ்சுது. என்னன்னா, சாருக்காக அவங்க ரசிகர்கள் வச்ச பேனர், லெஜண்ட் சார் அவர்களே, ஷூட்டிங்க்கு வரும் லெஜண்ட் சார் அவர்களே, வருக வருக. நான் யோசிச்ச நைட்டு 12 மணிக்கு லொக்கேஷன் ஃபைனல் பண்ணுறோம். இவங்க எந்த டைம்ல நம்மளே இப்போதான் வரோம் நமக்கே தெரியல. அதுக்கு முன்னாடி லொக்கேஷனுக்கு வந்து இப்படி ஒன்று வச்சிருக்காங்கன்னா, அந்த எனர்ஜி, அவங்களோட எனர்ஜியை பார்த்து நான் பிரமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நூல் பிடிச்ச மாதிரி அந்த பேனரை பிடிச்சிக்கிட்டே நான் லொக்கேஷன் போய் சேர்ந்தேன். அப்படியான எனர்ஜியை அவர் அவங்களுக்கு கடத்தியிருக்காரு. அடுத்தது ராஜஸ்தான் போயிருந்தோம், ஜெய்ப்பூரில். அதே மாதிரி 40 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பேலஸு, அது ஒரு கிராமத்தில் இருக்குது. அதுக்கு போகிறப்பையும் அதே மாதிரி ராஜஸ்தானி லாங்குவேஜுக்கு நடுவில் தமிழில் லெஜண்ட் சார் அவர்களே, வருக வருக. மறுபடியும் நான் இப்போ ஷாக்கே ஆகலை, எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபாரினுக்கு போனாலும் இவங்களோட சப்போர்ட் சாருக்கு வந்து அப்படி அவங்கள ட்ரைன் பண்ணி வச்சுருக்காரு. என்ன சொல்கிறதுனா, ஒரு அம்பு, ஒரு வில்லிலிருந்து கிளம்புற அம்பு மாதிரி அவங்கள ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அவர் சொல்றதை அப்படி அவங்க செய்யற மாதிரியான அவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி. அடுத்ததா அவரோட என்லைட்மெண்ட். நான் வந்து பாலமகேந்திரா சாரோட 5 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன். அவர் கூட 2 படம் தான் வேலை செஞ்சேன். மீதி இருக்க டைமில் நானும் பாலமகேந்திரா சாரும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அவர் டெய்லி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒரு ஆட்டோவில் ஏறி 2 பேருக்கு ட்ராவல் பண்ணுறது தான் எங்களோட முக்கியமான வேலையாக இருக்கும். நான் எப்பயுமே அவர் கூடயே இருப்பேன். அந்த டைமில் அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். என்னன்னா, ஒரு சின்ன விஷயம். ஒரு குரு கிட்ட ஒரு சிஷ்யன் போய் சொல்கிறான், எனக்கு வந்து பணம், பேர், புகழ் எல்லாமே வேணும் அப்படின்றான். அதுக்கு அந்த குரு சொல்கிறாரு, சரி வான்னு சொல்லி அவனுக்கு ஒரு தோட்டத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு, இங்கே சில மரக்கன்றுகள்லாம் இருக்குது, 15 வருஷம் இதை கரெக்டாக பராமரிச்சுட்டு வா அப்படின்னாரு. அவன் 15 வருஷம் பராமரித்தான். அதுக்கப்புறமா பார்த்தா அங்கே தோட்டம் காடாக மாறி இருந்தது. அந்த காட்டில் உயர் ரக மரங்களும் பழங்களும் நிறைய வந்துச்சு. ஊரில் இருக்கவங்கெல்லாம் இப்படி ஒன்றை யார் வளர்த்தாங்க அப்படின்ற மாதிரியும், அவனுக்கு பேரும் புகழும் அதனால் கிடைக்கிற பணமும் கிடைச்சிது. இதுக்கப்புறமா அவன் திரும்பவும் அந்த குரு கிட்ட வர்றான். குரு கேட்குறாரு, பேர், புகழ், பணம் எல்லாம் கிடைச்சிதான்னு கேட்டார். கிடைச்சது குருவே, ஆனால் எனக்கு ஒரு 3 நாள் நான் அந்த வேலையை நீங்கள் சொன்ன 15 நாளும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் செஞ்ச வேலையை இந்த இதுக்கு நடுவில் ஒரு 3 நாள் செய்யாமல் இருந்தேன். அப்போ எனக்கு தோணுச்சு, இது எல்லாத்த விடவும் தினமும் காலையில் செய்கிற அந்த வேலை, அந்த உழைப்பு தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அவன் சொன்னான் குரு கிட்ட. அப்போ அவர் சொன்னார், இதுதான் என்லைட்மெண்ட், இதுதான் ஞானம். வாழ்க்கையில் அந்த பாலமேந்திரா சார் சொன்னார், பேர், புகழ், பணம் எல்லாமே கிடைக்கும், அது எல்லாமே பை ப்ராடக்ட்ஸ். நம்ம தினம் தினம் காலையில் எழுந்திரிச்சு நமக்கு பிடிச்ச வேலையை செய்கிறது மட்டும்தான் இங்கே சந்தோஷம். அதை நான் அவர்கிட்ட விஷயமா கேட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதை வாழ்க்கையில் பார்த்தது சார்கிட்ட. அவர் வந்து தினம் தினம் அதை வந்து ஒரு அந்த உழைப்பை வந்து அவ்வளோ ரசித்து பண்ணுறாரு. காலையில் வராரு, சீக்கிரமாக சாயந்தரம் போகிறாருன்றது வெறும் வார்த்தை கிடையாது. அவர் அந்த வேலையை சந்தோஷமாக செய்கிறாரு. அந்த உழைப்பை தான் நாங்கள் எல்லாரும் போட்டிருக்கோம். அந்த உழைப்பு தான் லீடர். அந்த லீடர் தான் லெஜண்ட் சார். த லெஜண்ட்
அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படம் வந்து என்னுடைய 2வது படம் வந்து லீடர் வந்து கம்மிங் 3rd ஏப்ரல் குட் ஃப்ரைடே அன்னைக்கு கம்மிங் 3rd ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது. வேர்ல்டு வைடு அண்டு தமிழ்நாட்டிலையும் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துடைய கதை பார்த்தீங்கன்னா ஒரு இன்னசென்ட்டான அப்பா பிள்ளை அவங்க ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க வாழ்வில் மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டர் உள்ளே வர்றாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்களை நம்ம டைரக்டர் துரை செந்தில்குமார் வந்து அவ்வளோ அழகாக இன்றைய தலைமுறையினருக்கு பிடிக்கிற மாதிரி அவ்வளோ அழகான ஒரு ஃப்ரெஷ்ஷாக எல்லாருக்கும் பிடிக்கிற வகையில் மிக அற்புதமாக இயக்கியிருக்காங்க. அதாவது அவர் வந்து தன்னை முழுசாக அதில் அர்ப்பணிச்சுக்கிட்டாரு. எப்போவுமே தன்னை ஒருத்தர் முழுசாக அர்ப்பணித்து ஒரு வேலை செய்யும்போது அது ரொம்ப பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த படமும் அதே போல் மிக பிரம்மாண்டமாக வந்திருக்கு. இந்த படத்தை ஃபஸ்ட்டு எடிட் பண்ணி பார்த்ததும் இந்த மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் அவர்கள் தான் பார்த்தாங்க. பார்த்துட்டு டைரக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு 1/2 hour இந்த படத்தை பற்றி ஒவ்வொரு டீட்டெயிலாக பாராட்டி அந்தளவுக்கு பேசியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இதே போல் வேறு எந்த படத்துக்கும் அவர் பாராட்டியிருப்பாரா எனக்கு தெரியல. ஸோ அவருடைய இசையும் இந்த படத்தில் வந்து ஒரு குத்து சாங் அதே போல் எதுவும் கிடையாது. இது படத்தோட ட்ராவல், அதாவது ஸ்டோரியோட ட்ராவல் ஆகிற மாதிரியான சாங்ஸ் இதில் இருக்குது. அதுக்கான வரிகள் இருக்குது, அதுக்கான படப்பிடிப்பு எல்லாமே அதை நோக்கி பயணித்தோம். ஸோ அதுக்கான இசையை பிரமாதமாக பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அடுத்தது நம்ம கேமராமேன் திரு வெங்கடேஷ் அவர்கள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேட்ட லேட்டஸ்ட் டெக்னாலஜி, என்னென்ன லென்ஸ் வேணும், என்ன கேமரா வேணும், என்ன லைட்ஸ் வேணும், அதே போல் அவர் கேட்ட டெக்னாலஜி அத்தனையும் கொடுத்தோம். அதுக்குள்ள டெக்னீஷியன் அதை வந்து அவரை சிறப்பாக பயன்படுத்தி இந்த அவுட்புட் வந்து ரொம்ப பிரமாதமாக கொடுத்துருக்கிறாரு. இந்த படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா ஜார்ஜியா, ஜெய்ப்பூர், ஊட்டி, தூத்துக்குடி, சென்னைன்னு எல்லா இடத்துலையும் நடந்தது. அதை வந்து மிக அழகாக பிரம்மாண்டமாக படப்பிடிப்பு படுத்தி கொடுத்துருக்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரதீப் ராகவ் அவர் வந்து இந்த படத்தை ரொம்ப கிறிஸ்பாக இது பண்ணியிருக்கிறாரு. இப்போ ட்ரெய்லர் டீசர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் எப்படி அவர் கிறிஸ்பாக பண்ணாரோ அதே மாதிரி படத்தையும் ரொம்ப கிறிஸ்பாக பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஆர்ட் டைரக்டர் துரைராஜ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா செட்டு எது நிஜம் எதுன்னே தெரியாது, அந்தளவுக்கு பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அடுத்தது எங்கள் டீமில் உள்ள மகேஷ் மேத்யூஸ் ஸ்டண்ட் மாஸ்டர், ஒரு யங் அண்ட் ஒரு எனர்ஜெட்டிக் பர்சன். ஆனால் அதில் எங்களுக்கு இந்த படத்தில் ஷூட்டில் பார்த்தீங்கன்னா 2 இடங்கள் வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. ஒன்று வந்து ஜார்ஜியாவில் ஏர்போர்ட்டில், இந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் வந்து ஷூட் பண்ணோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா -14 டிகிரி செல்சியல் டே டைமில். அந்த ஹில்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா சுற்றி ஐஸு கொட்டி கிடக்கும், அந்தளவுக்கு குளிர் அதிகமாக இருக்கும். சன்லைட்டு இருந்தால் நாங்கள் தப்பிச்சோம். கொஞ்சம் ஷேடாக வந்ததுன்னா அடுத்த நிமிஷமே உடம்பெல்லாம் 1000 ஊசி குத்துற மாதிரி இருக்கும், கை காலெலாம் மரத்து போயிடும். ஸோ அதில் கிட்டத்தட்ட 14 days ஒர்க் பண்ணோம். நான் மட்டும் இல்லை, எங்கள் டீமில் உள்ள எல்லாருமே அதில் வந்து ரொம்ப அழகாக சிரமப்பட்டு ஒர்க் பண்ணாங்க. அது வந்து ஃபுல்ஃபில்லாக அது வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு அந்த போர்ஷன் எல்லாமே. அதே போல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் ஃபைட் இருக்கும்போது அது வந்து ஒரு குறுகலான இடம், ஒரு ட்ரெயினில் வந்து ஃபைட் வச்சுருந்தோம். கிட்டத்தட்ட ஃபாரின் ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருந்தாங்க. அது போக கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, டெக்னீஷியன், ஒரு பெரிய பட்டாளமே இருந்தது. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷாட் முடிஞ்சதுமே நான் என்னுடைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் அம்பியாபதியை கூப்பிட்டேன். அம்பியாபதி எத்தனை ஆம்புலன்ஸ் இருக்குது அப்படின்னு. அவர் சொன்னார், 1 இருக்குது சார். 1 பத்தாது, 2-3 வைங்க, யாருக்கு வேணா எப்போ வேணா என்ன வேணா ஆகும், எனக்கே கூட சில நேரங்களில் இன்ஜூர் ஆகும், நம்ம ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் காட் கிரேஸ் ஒரு 10 daysல வந்து பெருசாக யாருக்கும் இன்ஜூர் ஆகலை, சின்ன இன்ஜூர் ஆச்சு. 10th day எனக்கு காலில் ஒரு மிகப்பெரிய இன்ஜூர் ஆச்சு. அடுத்த நாள் ஷூட் பண்ண முடியுமா பண்ண முடியாதுன்ற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ இத்தனை டெக்னீஷியன், இத்தனை 1000 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து வெயிட் பண்ண வைக்கூடாது சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டுட்டு அது அடுத்த நாள் ஷூட் வரும்போது தாங்கி தான் நடந்து வந்தேன். இன்னைக்கு என்ன நம்மளால பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட்லேயே தான் இருந்தேன். பட் கேமரா ரோல் ஆக்ஷன் சொன்ன உடனே அடுத்த நிமிஷமே ஃபயர் தான். அது நம்ம டைரக்டர் சார் சொன்ன மாதிரி அந்த எனர்ஜி எங்கேருந்து வருது தெரியாது, அது காட் பிளஸிங், கடவுளுக்கு தான் நன்றி சொல்லலாம். அதே போல் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸும் அவங்கள வந்து முழுசாக அர்ப்பணித்து இதில் ஒர்க் பண்ணாங்க. எப்படி இப்போ நம்ம தலை எப்படி அப்படி தான் வாழு. ஸோ அதே போல் என் கூட இருந்த எல்லாருமே அவங்கள தன்னை அர்ப்பணித்து அந்த இதில் ஒர்க் பண்ணாங்க. அவங்களுடைய ஒர்க்கு எல்லாரும் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக வந்திருக்கு. அவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். அதாவது நம்ம டைரக்டர் டீம் ஆகட்டும், எனி அதர் டெக்னீஷியன், எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னோட தேங்க்ஸ், அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது ஆர்டிஸ்ட்டுக்கு வர்றேன். ஆர்டிஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம அறந்தாங்கி நிஷா அவர்கள் வந்து என்ன ஷூட்டில் இருக்கும்போது கோ டைரக்டர் வந்து சொன்னார், பக்ருதீன் சார் இவங்க வந்து ஸ்கிரிப்டில் இருக்கிற மாதிரி 2 வார்த்தை திட்டுவாங்க சார் அப்படின்னு. சரின்னு இருந்தேன். அவங்க பார்த்தா ஷார்ட் போகுது திட்டிகிட்டே இருக்கிறாங்க. எனக்கு ஷாக் ஆகிட்டு உடனே பக்ருதீன் சாரை கூப்பிட்டு, என்ன சார் இது, நீங்கள் 2 சீன் தானே சொன்னீங்க சார், இன்னும் இவ்வளோ திட்டிட்டு இருக்காங்களா அப்படின்னு. இல்லை அவர் சொன்னார், மேடம் கூட 2 வார்த்தை போட்டுக்கலாமான்னு கேட்டாங்க. நான் சரின்னு சொன்னேன். ஆனா இப்படி பச போடுவாங்கன்னு எனக்கு தெரியாது சார் அப்படின்னு. ஆனா அப்புறம் அறந்தாங்கி நிஷாட்ட அப்புறம் சொன்னேன் வந்து, இல்ல இது நீங்க பண்ணது கரெக்ட் தான், இந்த வந்து சீன் அப்பதான் இது வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு சொல்லி அந்த சீன் அதே போல ரொம்ப நல்லா வந்தது. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம யோகிராம், வேலு, நிரஞ்சன், கதிர், அதே போல பத்மன், இவங்க எல்லாருமே அந்தந்த ஆர்டிஸ்ட் அந்தந்த கேரக்டர்ல ரொம்ப அழகா பண்ணாங்க. இதே போல பல ஆர்டிஸ்ட் அதில் ஒர்க் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது வந்து இயல் பாப்பா, அவங்க வந்து ஒரு பான் ஆர்டிஸ்ட் தான். டைரக்டர் ஆல்ரெடி இப்போ சொன்னார், அந்த சின்ன வயசுலேயே அந்த வயசுலேயே அந்த அளவுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு அதை அழகாக டெலிவரி பண்ணுற விதமாகட்டும் எல்லாம் ஆகட்டும். செட்லேயே அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொன்னேன், இந்த பொண்ணு ஒரு நாளைக்கு பெரிய ஹீரோயினாக வரணும்னு, அது கண்டிப்பாக நடக்கும். அதே போல் நம்ம ஜார்ஜ் வில்லியம்ஸ்னு நடித்தார் என் கூட. அப்போ அவர் வந்து ஒரு சீன், அவர் அங்கே நிற்கிறாரு, நான் இங்கே நிற்கிறேன். அப்போ அவர் வந்து கொஞ்சம் சங்கோச்சப்பட்டார், சார் நீங்கள் அங்கே இருக்கணும் நான் இங்கே இருக்கணும் இதான் சார் அப்படின்னு கொஞ்சம் சங்கோச்சப்பட்டார். சார் சினிமா தானே சார், இது அப்படி தான் பண்ணணும்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்தி அந்த சீனை முடித்தோம். அதுக்கப்புறம் ஒரு எமோஷனான சீன், என்னுடைய எமோஷனான ஒரு சீனு. செட்டில் அந்த சீன் முடிஞ்சதை எல்லாரும் கிளாப்ஸ் பண்ணாங்க. சார் ஓடி வந்து கையை பிடிச்சிட்டு ரொம்ப நெகிழ்ச்சியாக கண்ணெலாம் கலங்கி அவர் வந்து ரொம்ப பாராட்டினார். அந்த தருணங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பாகுபலி பிரபாகர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் அப்படி ஃபோனை அப்படி தூக்கி வீசினார். அப்படி பார்த்தா எல்லாம் ஃபோன் தெரிச்சு ஓடுது, பக்கத்தில் இருந்தவங்க எல்லாரும் தூரமாக ஓடி போயிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பயம். என்ன சார் இது இவ்வளோ பவர்ஃபுல்லாக அடிக்கிறாரு, ஏன்னா அவர் அஜானா பாகு 6 அடிக்கு மேலே இருக்கிறாரு, கடோப் கஜன் மாதிரி இருக்கிறாரு. அது எல்லாம் கொஞ்சம் பயந்தாங்க. அப்புறம் அவர் வந்து சொன்னார், இல்லை சார் நான் இப்படி பண்ணுறேன் இது இப்படி பண்ணுறேன் யாருக்கும் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி அடுத்த சீன் எடுத்தோம். அதே போல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அது போச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம லால் சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ். அவர் வந்து ஒரு ப்ரொடியூசர், ஒரு டைரக்டர், ஒரு ஆக்டர். அவர் வந்து இந்த படத்தில் பண்ணும்போது நாங்கள் எங்களுக்கு ஒரு இது பயம், ஏன்னா மோகன்லாலுக்கு அப்புறம் அவர் மலையாளத்தில் மிகப்பெரிய ஒரு நடிகர். ஸோ அவர் கூட நடிக்கிற ஷாட்டில் நாங்கள் ரொம்ப கான்சியஸாக பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த ஷாட் அவர் கூட சார் கூட பண்ணும்போது சிங்கிள் ஷாட்லேயே ஓகே பண்ணோம். அந்தளவுக்கு சேலஞ்ச் எடுத்து பண்ணேன். அது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த டைம் சிங்கிள் ஷாட்லேயே அது முடிஞ்சுது. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷ் பிரதாப், அவர் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் அவருடைய இது பார்த்துட்டு வந்து இது வந்து ஒரு மேனரிசம் பண்ணார், சிரிச்சுக்கிட்டே ஒரு மேனரிசம் பண்ணார். அப்போ நான் டைரக்டர் சார்ட்ட சொன்னேன், சார் இது மேனரிசம் நல்லா இருக்கு சார், படம் ஃபுல்லாக இது ட்ராவல் பண்ணால் நல்லா இருக்கும்னு. சாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் ஃபைட்டில் வந்து அவர் கண்ணில் ஒரு அடிபட்டுரும், கண்ணில் பிளட் மாதிரி ஒன்று இதாகிடும், கிளாட் ஆகிடும். ஸோ எவ்ரி ஷாட், அதாவது அந்த கிட்டத்தட்ட 14 டேஸு எவ்ரி ஷாட் வந்து அவர் கண்ணில் அந்த பிளட்டை போடணும், எவ்ரி ஷாட்டு. அதாவது யாருமே சொல்ல வேண்டியதில்லை, யாருமே அவருக்கு எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. அவரே அந்த கரெக்டாக அந்த ஷாட் ரெடினா அந்த கண்ணில் அந்த பிளட்டை போட்டு வந்துடுவார். அதை பார்க்கும்போதே நம்மளுக்கே சிரமமாக இருக்கும், அது கஷ்டமாக இருக்கும். அது என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறாங்களேன்னு. பட் அவர் வந்து அதை டெடிக்கேஷன், அந்த அளவுக்கு அவர் வந்து சின்சியாரிட்டி, அவர் வந்து மிகப்பெரிய உயரத்துக்கு வரணும் நீங்கள். அதே போல் நம்ம ஷாம் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மெச்சூர்டான நடிப்பு அந்த படத்தில் கொடுத்துருக்கிறாரு. அவர் இத்தனோட வருட ட்ராவலில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அனுபவம், அந்த மெச்சூர்டான நடிப்பு அதை கொடுத்துருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் பண்ண கேரக்டரை வேறு யார் பண்ணாலும் இந்த அளவுக்கு நல்லா ஜஸ்டிஃபை பண்ணி இருக்க முடியுமான்றது எனக்கு ஒரு டவுட் தான். அதே போல் வந்து ஜார்ஜ் வில்லியம்ஸ் வேற யார் இருந்தது? ரைட்டு. நம்ம வந்து அமிர்தா ஐயர்னு ஒருத்தவங்க பண்ணாங்க. அவங்க ஒரு சின்ன ரோலில், அதில் நல்ல ரோல் தான் அவங்களுக்கு, அமிர்தா ஐயர். ஆக்சுவலி அவங்க பார்த்தீங்கன்னா செட்டுக்கு வரும்போது வந்து ஒரு இன்னசென்ட்டாக இருப்பாங்க. அது வந்து சீன் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சீனாக இருக்கும்.
இந்த சீனை அவங்களால எப்படி கன்சியூம் பண்ண முடியும், எப்படி பண்ண போகிறாங்கன்னு ஒரு பயத்தோடய நம்ம இருப்போம். ஆனால் அந்த சீனை ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணி எங்களை ஆச்சரியப்பட வச்சாங்க. அதே போல் ஒரு எமோஷனான ஒரு சீன் இருந்தது, அதுலேயும் வந்து அவங்க அழகாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அதை வந்து இப்போ எல்லாருடைய பாராட்டையும் பெற்றாங்க. அதே போல் ஐஸ்வர்யா லட்சுமி மேடம், அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா மேடம் வந்து ஒரு முதிர்ச்சியான பண்பட்ட நடிப்பு, அதாவது அவங்களுடைய செட்டில் மோஸ்ட்லி எங்களுக்கு ஜெய்ப்பூரில் தான் இருந்தது. ஒரு முதிர்ச்சியான பண்பட்ட நடிப்பை ரொம்ப சிறப்பாக வெளிப்படுத்தினாங்க. ரியலி அது வந்து அவங்கள பாராட்டத்தக்கது. அடுத்தது நம்ம ஆண்ட்ரியா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைரக்டர் சார் எல்லாருக்குமே அந்த கேரக்டருக்கு வந்து வேறு வேறு அந்த கேரக்டருக்கான நேம் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் ஆண்ட்ரியா அவங்க வரும்போது மொத்தம் ஆண்ட்ரியானே சொல்லி எழுதி வச்சுருந்தாங்க. ஏன்னா அந்த கேரக்டருக்கு அவங்க பண்ணால் நல்லா இருக்கணும், அந்தளவுக்கு சார் வந்து மைண்டில் ஜஸ்டிஃபை பண்ணி வச்சுருந்தாங்க. அதை படம் பார்க்கும்போது எங்களுக்கு புரிஞ்சது, சாரு சொன்ன மாதிரி அவங்க வந்து அதை கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அடுத்தது நம்ம தலைவர் விடிவி கணேஷ் தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீன் எடுத்துகிட்டு இருக்கோம், ஒரு 2 பேருக்கு சேர்த்து ஒரு க்ளோஸ்அப்பு. சார் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க, ஷார்ட்டு டேக்கு போயிட்டே இருக்கு, ஓகே ஆக மாட்டேங்குது. என்னன்னு பார்த்தா அவர் அடிக்கிற காமெடி நம்மளால சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்போ சார்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் பண்ணேன், சார் நான் வந்து கொஞ்சம் டைலாக் நான் பேசி முடித்ததும் அவருக்கு ஷிஃப்ட் பண்ணிவிடுங்க, அப்போ தான் இது ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி அதே போல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த ஷார்ட் ஓகே ஆச்சு. அதுக்கு விடிவி கணேஷ் சார் தான் தேங்க்ஸ் சொன்னேன். எத்தனை ஷார்ட் எடுத்தாலும் அவர் வந்து சலிக்காமல் நல்லபடியாக அதை முடிச்சு கொடுத்தாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு இடத்துல வந்து அவர் வந்து டைலாக்கு, அவர் ஒரு டைலாக்கை ஆரம்பித்து ஒரு இடத்துல முடிக்கணும், அதான் ஸ்கிரிப்ட்னா அவர் இன்னொன்றில் ஆரம்பித்து இன்னொன்றில் முடிப்பார். அடுத்த வாட்டி சரி, ஏன்னா அதுக்கப்புறம் நான் பேசணும், சரி இதில் ஆரம்பித்து இதில் முடிப்பார் பார்த்தா அப்பவும் மாற்றி பேசுவார், நம்ம ஒரே கன்ஃபியூஷன் ஆகிடுவோம். ஆனால் ஏன்னா அவர் ஒரு காமெடியில் இருப்பார், நம்ம ஒரு சீரியஸ் மூடில் இருப்போம் அந்த கேரக்டரு. ஸோ ஒரு காமெடியாக இருந்தால் நம்ம ஏதாவது ஒரு பிட்டை போட்டு நம்மளும் அதில் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அது வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு. பட் அவர்கிட்ட மிகப்பெரிய திறமை இருக்குது. அவர் ஒரு தயாரிப்பாளர், அவர் ஒரு நடிகர், நாளைக்கே ஒரு பெரிய டைரக்டர் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுல. அவர் கூட ஒரு 2 சீனாவது அடுத்த படத்தில் ஒரு ஃபுல்லாக ஒரு ஜோவியலான ஒரு காமெடி ட்ரை பண்ணணும்னு என்னுடைய ஆசை. அடுத்தது படத்தினுடைய ஹீரோயின் பாயல் ராஜ்புத். அவங்க வந்து தெலுங்கில் வந்து பார்த்தீங்கன்னா RX100, அப்புறம் வந்து மங்கள் வாரம், ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிம், 2 ஃபிலிமே பிளாக் பஸ்டர்ஸ். ஸோ நாங்கள் வந்து எங்கள் கதைக்கு சார் தேடும்போது சார் சொன்னாங்க வந்து ஒரு ஹோம்லியாகவும் இருக்கணும், ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் ஹீரோயினாகவும் இருக்கணும். ஸோ அதை 2மே ஜஸ்டிஃபை பண்ணி ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க. ஸோ தமிழ் சினிமாவுக்கு வந்து அவங்க ஒரு இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு புதுசாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஃபைனலாக இந்த படத்தை வந்து வெற்றிமாறன் சார் அப்புறம் தனுஷ் சார்லாம் இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டு இந்த படம் பிரமாதமாக இருக்குன்னு பாராட்டியிருக்காங்க. எங்க படக்குழுக்கும் சரி எனக்கும் சரி இந்த படத்து மேல மிகப்பெரிய நம்பிக்கை. இந்த படம் வந்து ஒரு ஜெயிலர் அளவுக்கோ, ஒரு விக்ரம் அளவுக்கோ, ஒரு லியோ அளவுக்கு வெற்றி படமா அமையும். அதுக்கு எந்த ஏன்னா அதுக்குள்ள தகுதி அத்தனையும் இந்த படத்துல இருக்கு. நீங்க அந்த படத்தை வந்து நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா புரியும். கம்மிங் April 3 வர்ற குட் ஃப்ரைடே அன்னைக்கு, கவர்மெண்ட் ஹாலிடே அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ ஃபேமிலியோட எல்லாரும் பாருங்க, உங்களை 100% இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த படத்து மேல நாங்க வச்சிருக்க நம்பிக்கை, உங்க மேல நாங்க வச்சிருக்க நம்பிக்கை, இந்த படம் வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம் அந்த ஆண்டலோட இருக்குன்றத விட எங்களோட நம்பிக்கை. ஏப்ரல் வந்து உங்களுக்கு ஹாலிடே அண்ட் சம்மர் ஹாலிடே வந்துடுது. ஸோ சம்மர் ஹாலிடே லீடரோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் இப்போ என்னுடைய இப்போ ஃபங்க்ஷன் நிறைவேறடைய இருக்கிறது. எல்லாரும் சாப்பிட்டுட்டு, எல்லாருக்கும் டின்னர் இருக்கு, சாப்பிட்டுட்டு நிதானமா ரிலாக்ஸா ஹாப்பியா போங்க.
இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய ஆஞ்சலினா விஜய் அவர்களுக்கு மற்றும் நம்ம நிகில் முருகன் அவர்களுக்கும் தேங்க்ஸ். அடிகருப்பு நிறத்தழகு ஏப்ரல் ஃபூல். இல்ல சீனியர் நீங்க அதுக்காக மரியாதையா வெயிட் பண்ணேன். இல்ல பரவாயில்ல, இருந்தாலும் என்னோட நீதான் பாப்புலர், அதனால ஸ்டார்ட். எல்லாருக்கும் வணக்கம். அப்பா வணக்கம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஒரு பெரிய சந்தோஷம் தாங்க, உண்மையிலேயே இந்த மேடையில் நிற்கிறது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அண்ட் இயக்குனர் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் லெஜண்ட் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் கடைக்கு வந்து விளம்பரங்களுக்கு அது மாதிரிலாம் போகும்போதே வந்து சார் வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு எப்போவுமே பேசும்போது இந்த லீடர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, எப்பவுமே தன்னை மட்டுமே பெருமைப்படுத்தாமல் தன் கூட இருக்கிற எல்லாரையுமே அவர்களுடைய பெருமையை பெருமைப்படுத்தக்கூடிய மனிதர்கள் நாங்க பார்க்கற இடங்கள்ல ரொம்ப கம்மியா இருப்பாங்க. நாங்க எப்ப கடைக்கு போனாலும் சார் எங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்ற ஒரே வார்த்தை, நிறைய நல்லா பண்ணுங்க, நிறைய படங்கள் பண்ணுங்க, நிறைய மேடைகள்ல உங்களை பார்க்குறேன்னு ஒவ்வொரு முறையும் அந்த ஊக்கப்படுத்துற விதம். கவிஞர் வாலி சொன்ன மாதிரி ஊக்கப்படுத்தினால் ஊக்குவிப்பவன் கூட ஒரு நாள் தேக்கு வைப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய கலைஞர்களை ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிற மனிதர். ஆனா எனக்கு என்ன பெரிய வருத்தம்னா, இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு 6 மாசத்துக்கு சரணா ஸ்டோர் பக்கம் போக முடியாது. ஏன்னா தெரியாம 2 வார்த்தை திட்டி வச்சிருக்கேன் சார். அது நான் சொல்லல, இயக்குனர் தான் எழுதி கொடுத்தாங்க. அதுல ஒரு எழுத்து கூட என்னுடைய சுய எழுத்து கிடையாது. அதை நான் சொல்லிடணும். அதே மாதிரி இயக்குனர் அவர்கள் எப்படி யோசிச்சாங்கன்னு தெரியல. இந்த படத்துல என்னுடைய கணவரும் நடிச்சிருக்காரு. ஓலா கிடையாதுடா தம்பி, வீட்டுல எப்படி அமைதியா இருப்பாரோ படத்துல அமைதியா தான் இருந்தாரு. நானும் ஏதாவது ஒரு இடத்துல வாயை திறந்துருவாரான்னு எட்டி பார்த்தேன். கடைசியா சாரு பல தடவை அவர் ஆக்ஷன்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து சொன்னாரு, ரியாக்ஷனே கம்மியா இருக்கு மேடம். நான் சொன்னேன் 15 வருஷமா ரியாக்ஷனே இல்லாம தான் சார் இருக்காரு. நீங்க என்ன சார் 2 நாள்ல இவ்வளவு கண்டுபிடிக்கலாமா சார் அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய ஊக்கப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் லெஜண்ட் சாரை பத்தி நிறைய விஷயங்கள் வணிகத்துறை சார்ந்து சினிமா துறை சார்ந்து நிறைய விஷயங்கள் சொன்னாலும், நான் பார்த்த விஷயம், நம்ம பார்த்த விஷயம், சரவணா ஸ்டோர் போயிட்டோம் அப்படின்னா எங்களை தாண்டி அங்க பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்காகவே கடைக்கு வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. உணவை மிக குறைந்த விலையில கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் அவரு. அவங்க ஊர்ல தான் நாங்க ஷூட்டிங் போறோம். அவர் ஏன் லீடர்னு சொல்றேன்னா, சாரோட ஊர்ல நடிக்கிறவங்களுக்கு சாப்பாடு உண்டு, கூட இருக்கிறவங்களுக்கு உணவு உண்டு. ஆனா அந்த ஊருக்கே உணவு உண்டு அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த ஷூட்டிங் டேட்லயும் ஷூட்டிங் ஆரம்பிச்சதுல இருந்து முடிக்கிற வரைக்கும் யார் வேணாலும் வந்து சாப்பிடலாம்னு சொன்னாங்கல்ல, அள்ளி அள்ளி கொடுத்த கைக்கு சொந்தக்காரர் உண்மையிலேயே லீடர் சரவணா அண்ணன் மட்டும்தான். அதை நான் ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன். அண்ட் இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. அண்ட் பாக்யராஜ் சார் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் ஜிப்ரன் சார் தேங்க்யூ ஸோ மச் சார். அவ்வளோ அழகா அந்த பாடல் கேட்டேன், ரொம்ப சந்தோஷம். மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே பெரிய லெஜண்ட்ஸ் எல்லாருக்குமே உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. இந்த படம் கண்டிப்பா வெற்றி அடையும். அடுத்த படத்துல லெஜண்ட் சாரே யோசிக்கலாம், இஷாவையே கதாநாயகியா போட்டுடலாமோ. பாத்தீங்களா எங்க சுத்தி எங்க வந்திருக்காங்கன்ட்டு. இல்ல இப்ப தெரிஞ்ச வீட்லயே அண்ணா அமைதியா இருக்காருன்னு 15 வருஷம் இல்ல 50 வருஷம் ஆனாலும் நீங்க மட்டும் தாக்கா பேசுவ, அண்ணா அமைதியா தான் இருப்பாரு. இல்ல செந்தில் சார் கூட யாராவது ஒரு ஆள் தம்பி யோசிக்கலைனாலும் இந்த மாதிரி யோசிக்க சொல்லிட்டு போயிடணும்டா தம்பி. நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஏன்னா நான் படம் எல்லாம் முடிச்சுட்டு சாருக்கு அடுத்த விளம்பரத்துக்கு வந்தப்ப பூவை நான் கொஞ்சம் டிசைனா வச்சுட்டேன். லெஜண்ட் சார் அப்படி திரும்பும் போது சொன்னார், வயசான காலத்துல இதெல்லாம் நமக்கு தேவையா? அந்த மாதிரி நிறைய பேர் பார்க்காத முகம், நகைச்சுவை உணர்வு, அள்ளி கொடுக்கக்கூடிய குணம், இதெல்லாம் எல்லாமே அவர்கிட்ட இருக்கிறதுனால ஒரு பெரிய சந்தோஷம். மக்கள் மனதுல முழுமையா இடம் பிடிச்சிருக்காங்க. எல்லாவற்றையும் தாண்டி கல்வியை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வள்ளலாக இருக்கிறாங்க. இந்த படம் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். எங்களை மாதிரி சின்ன கலைஞர்களுக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு தரணும் அப்படிங்கிறத இந்த மேடையில் பதிவு செஞ்சு எல்லாருக்குமே நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை சகோதரர்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ. சூப்பர் காவ். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் அக்காவுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். ஏன்னா எவ்வளோ பெரிய பயணம், எவ்வளோ வளர்ச்சின்னு தெரியும். எங்கள் சின்ன திரை நயன்தாராவுக்கு மீண்டும் ஒரு பெரிய கைத்தட்டல். ஐஸ்வர்யா மேம் ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ்.
இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், முன்பு அமர்ந்திருக்கும் என் ராசிக்குட்டி அவர்களுக்கும், நிறைய ஃப்ரெண்ட்ஸு பார்க்குறேன் இங்கே பத்திரிகை நண்பர்களை, ரொம்ப வருஷம் ஆச்சு உங்கள் எல்லாரையும் பார்த்து. லெஜண்ட் சரவணன் சார், உங்களை பற்றி நான் என்ன சொல்கிறது, எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் எவ்வளோ நல்ல மனுஷன் அப்படின்னு. நான் அதை பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினேன். அதாவது ஓப்பனாக சொல்ல போனோம்னா, படங்களே இல்லாத நேரத்தில் எனக்கு இந்த படம் வந்துச்சு. இதில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ரோலாக இருந்தால் கூட இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. எஸ்பெஷலி நான் வந்து முன்னாடி துரை செந்தில் சாரோடைய எல்லா படங்களும் பார்த்துருக்கேன். பட்டாசு எஸ்பெஷலி என்னுடைய ஃபேவரட் படம், ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா அது வரைக்கும் அடிமுறைங்கிறது ஒன்று என்னன்னு எனக்கு தெரியாது. நான் மார்ஷல் ஆர்டிஸ்டில் இருந்தால் கூட எனக்கு தெரியாது. அதை கற்றுக் கொடுத்தது அவர் தான். இப்போவும் திருப்பி திருப்பி பார்க்குற ஒரு படம் அது. ஸோ இந்த படம் வந்தபோது அவரோட டைரக்ஷனில் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் லெஜண்ட் சரவணன் சாரை பற்றி நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ்ன்னு நான் சொல்லலாம். பெய்டு பிக்னிக் இந்த படம் எனக்கு இருந்தது. ஓசியில் ஜாலியாக நான் ஜெய்ப்பூர் சுற்றி பார்த்தேன் சந்தோஷமாக. செம்ம சாப்பாடு, செம்ம ட்ரீட்மெண்ட், என்னை ராணி மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. சச் அ லவ்லி ஹீரோயின் ஆல்சோ. ஹீரோயினோட மதர் கேரக்டர் தான். சச் அ டார்லிங் ஷி இஸ். ஆல் இன் ஆல் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஜிப்ரான் சார், உங்களுடைய லைவ் சிங்கிங் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். கூஸ் பம்ப்ஸ். அண்ட் இந்த காலகட்டத்தில் எத்தனையோ டெக்னீஷியன்ஸுகளுக்கு என்ன மாதிரி நானும் ஒரு டெக்னீஷியன் தான், கூப்பிட்டு வேலை கொடுத்து சாப்பாடு போட்டு பணம் கொடுத்து அவங்கள அவ்வளோ தங்கமாக பார்த்துக்கிட்ட லெஜண்ட் சரவணன் சாருக்கு என் மனமார்ந்த நன்றி. இந்த படம் மட்டும் இல்லை, நீங்கள் வாழ்க்கையில் எடுக்கிற எல்லாமே மாபெரும் வெற்றி அடையணும்னு. அந்த லீடருங்கிற பேரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை மாதிரி லீடர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் சார். நாடும் நல்லாயிருக்கும், வீடும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. ஸோ பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நான் வந்து ஃபஸ்ட்டு துரை செந்தில் அங்கிளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் சிரித்தேன், அழுதேன், கோவமாக இருந்தேன், சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் இருந்தது. எல்லா சீனும் பார்த்து பார்த்து டைரக்ட் பண்ணாங்க. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி இன் பார்ட் ஆஃப் திஸ் மூவி. தேங்க்ஸ் துரை செந்தில். அப்புறம் நெக்ஸ்ட்டு கேமராமேன் வெங்கட் அங்கிள். ஆக்சுவலாக வெங்கட் அங்கிள் வந்து எங்கள் அப்பாவோட டிக் 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 படத்தில் ஆக்சுவலாக கேமராமேனாக ஒர்க் பண்ணாங்க. என் அப்பா சொல்லிகிட்டே இருப்பார், லக்கி கேமராமேன் சொல்லிகிட்டே இருப்பார். இப்போது நான் இந்த படத்தில் லக்கியாக ஃபீல் பண்ணுறேன் இப்போது. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஜிப்பான் டீசர்லேயே நான் உங்களோட மியூசிக்கல் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ படத்தில் என்ன பண்ணியிருப்பாங்களோன்னு பார்க்க எக்ஸைட்டடாக இருக்குது. நெக்ஸ்ட் சாம் வந்து படத்தில் என்னோட ஃப்ரெண்டாக நடிக்கணும். ஆனால் உண்மையிலேயே நல்ல ஃப்ரெண்டாக தான் இருக்கா இப்போது. அப்போ எனக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் கிடச்சிருக்கு. ஆனால் இப்போது பெரிய ஃப்ரெண்டு சந்தோஷ் அங்கிள். ஆக்ஷன் சொல்லும் போது லெஜண்ட் அங்கிளோட ஃபைட் பண்ணுவாங்க. கட்டு சொன்னாங்களா என்னோட வந்து விளையாடுவாங்க. நெக்ஸ்ட் ஆண்ட்ரியா ஆண்டி. யூஸ்வலாக என்னோட அத்தை தான் ஷூட்டிங்க்கு வருவாங்க. ஆனால் ஆண்ட்ரியா ஆண்டி வரும்போது மட்டும்தான் என் அப்பா சொல்லுவாங்க, நான் வரேன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க என் அப்பா. நெக்ஸ்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் லெஜண்ட் அங்கிள். லெஜண்ட் அங்கிள் அண்ட் நான் உங்ககிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணோம். இப்போது நீங்கள் வந்து அந்த டீசரையே பார்த்துருப்பீங்க. நானும் சாமும் ஒரு கிளிஃபு மேலே நிற்போம். ஸோ அப்போது லெஜண்ட் அங்கிள் வந்து எங்களை காப்பாற்றும் போது அவங்க ஆக்சுவலாக ஸ்லிப் ஆயிட்டாங்க. ஆனால் எப்படியோ பேலன்ஸ் பண்ணி இது பண்ணிட்டாங்க.
அப்போ எனக்கும் சாமுக்கு ஒரு மினி ஹார்ட் அட்டாக் வந்தது. எங்களுக்கு டைலாக் எல்லாம் மறந்துடுச்சு. அவங்களோட பெஸ்ட்டு ஹார்ட் ஒர்க்கு தான் அந்த ட்ரெயின் சீக்வென்ஸில் பார்த்தேன். அந்த ட்ரெயினில் ஃபைட் பண்ணும்போது நானும் அவங்க கூடயே பார்த்தேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு பண்ணீங்க அங்கிள். ஆனால் நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, ஆனால் இவ்வளோ ரிஸ்க் எடுக்காதீங்க அங்கிள் ப்ளீஸ். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, பட் இவ்வளோ ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் இருக்கு. நான் இந்த படத்தில் நடித்தேன். யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ எங்கள் பாட்டிக்கு தான் ரொம்ப சந்தோஷம். எதுக்கு தெரியுமா? ஏன்னா அப்போதான் அவங்களுக்கு சரவணா ஸ்டோர்ஸில் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அந்த ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு நிக்கில் முருகன் அங்கிள். நன்றி. ஒரு நிமிஷம் தங்கம், நீ எத்தனாவது படிக்கிற? எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிற? 5வது. 5வதா? ஏங்க தயவு செய்து கை தட்டுங்க. 5வதுல நம்ம என்ன பண்ணிருந்தோம் நினைச்சு மட்டும் பாருங்க. ஸ்டேஜ்ல பேசுற விதம் அப்படி கரெக்டா மார்க்ல நின்று நம்மளாம் ஸ்கூல்ல டீச்சர்கிட்ட திட்டம் வெளியே நின்றுட்டு இருப்போம். ஒவ்வொருத்தரையும் அவ்வளோ அழகா அட்ரஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா நீ அங்கிள் ஆன்டின்னு கூப்பிடும்போது ஒருத்தரும் ஃபீல் பண்றாங்க, ஐயோ ஹீரோயின்லாம் பயப்படுறாங்க, ஐயோ என்ன அப்படி கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னு. சூப்பர் டா தங்கம், லோட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. செம்மையா பேசுறீங்க. இன்னும் நீங்க கலக்கணும், எங்களை மனமார்ந்த வாழ்த்துக்கள். Good evening everyone. I'm happy to be a part of this movie. Shooting spotல நான் நிறைய லேர்ன் பண்ணேன். So thank you director uncle and thank you legend uncle. Thank you to EL. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல ஃப்ரீ டைம் அப்போ நானும் ELலும் நிறைய கேம்ஸ் விளையாடிருக்கோம், புக்ஸ் ரீட் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ EL. தேங்க்யூ டு எவ்ரி ஒன். தேங்க்யூ.